8:18 சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, அதுக்கடுத்து 20வது வசனத்துல யாரு பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க, இந்த வரத்தை எங்களுக்கு தாங்க பணத்தினால சம்பாதிக்கலான்னு பார்த்தாங்க. பேதுரு என்ன சொல்றாரு 20வது வசனத்துல, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகிறது என்றான். நாட்கள்ல நிறைய கட்டுக்கட்டா காணிக்க கொடுத்துட்டா என் வீட்டுல விடுதலை வரும்னு நினைக்கிறீங்க. எனக்கு வரக்கூடிய நன்மை எல்லாம் வந்துடணும், வரவே செய்யாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பணத்தை கொடுத்து அங்க வரத்தை வாங்கலாம்னு நினைச்சாங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க, பணத்தை கொடுத்து அற்புத அடையாளங்கள் நடந்துரும். கர்த்தர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, நீ என்னிடத்தில் திரும்ப ஆண்டவர் ஆசைப்படுறாரு. உன் பாவங்கள் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீ என்னிடத்தில் திரும்ப ஏசப்பா ஆசைப்படுறாரு. நீ என்ன பண்ற கட்டுக்கட்டா பணத்தை தூக்கி ஊழியக்காரனோ கையில கொடுத்தா ஊழியக்காரனோ ஜெபிச்சோன்னு உனக்கு அற்புதம் நடந்து நினைக்கிறேன். அநேகர் செய்கிற தப்பு இதுதான். லட்சமா 1000 10,000 பணத்தை கொடுத்துருவோம். கொடுத்த போறோம் நம்ம வீட்டுல சமாதானம் வரணும் 100% வராது.